பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் உங்களுடைய முடிவை நீங்களே தேடிக்குவீங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போ நிறையா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூபர்ஸ்லாம் ரொம்ப சாமி வேஷம் போட்டு சாமி ஆட்டம் ஆடி ரொம்ப க்ரியேட்டிவான விஷயங்களை இந்த யூடியூபர்ஸ் நிறையா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு ஒன்று இருக்குது. பாவம், கூத்து கட்டுற கலைஞர் ஒரு மேடையில் கடவுளுடைய வேஷத்தை போட்டு அவங்க ஸ்டேஜில் ஆடுறதா இருந்தால் அந்த உடையை அணிவிக்கும் முன்னாடி இத்தனை மண்டலத்துக்கு விரதம்னு இருப்பாங்க. இத்தனை நாட்கள் விரதம் இருந்து தான் அந்த உடையை அணிவாங்க. அதே மாதிரி அந்த சிலைகள் செய்கிற கலைஞர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, கோவில் சிலைகளை செய்யும் போதோ இல்லை கோவில் விஷயமா கோவில் செயல்களாக ஏதாவது ஒன்று செயல்படும் போதோ ஒவ்வொரு கலைஞர்களும் கோவிலில் தவில் வாசிக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் அலங்காரத்துக்கு உள்ளே போகிறவங்கன்னு ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா அந்த கோவில் விஷயம்னு உள்ளே போகும்போதே அது அனுபவித்தவங்களுக்கு தெரியும். அது ஏன்னா கடவுளின் வேலையில் நம்ம எந்த ஒரு தவறும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. அதே மாதிரி பஜனை பாடுறவங்க, அந்த ஒலிபெருக்கி மாட்ட போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கொண்டு கோவில் அப்படின்னா அதுக்குரிய புனிதத்தையும் அந்த தன்மையையும் கொடுத்துருவாங்க. இந்த குதிரை செய்வாங்க பார்த்துருப்பீங்கல்ல, கோவில்களில் வேண்டுதலுக்கு வைக்கிற குதிரை, அதை செய்கிறதுக்கு கூட விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து தான் அந்த சிலைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி கோவில் விஷயமா இருக்கிற எல்லா விஷயத்துக்குமே ஒரு வரைமுறை இருக்கு. ஏன்? கடவுளை நம்ம மதிக்கிறோம். தவறு செஞ்சவங்க அந்த கடவுளுடைய எல்லையில நம்ம நிற்க போகும்போது அந்த கடவுளுடைய உடையை அணியும் போது நமக்கான தண்டனையை கொடுத்துருவாங்க அப்படின்றதுக்காக ஒரு விரதம் இருந்து அதை நம்ம ஏற்றுக்கிறோம். நான் செஞ்ச பாவங்களை எனக்கு போக்கிட்டு இந்த விஷயத்தை எனக்கு செய்யறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ற ஒரு வேண்டுதல் தான் அந்த விரதம். அவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய பயத்தோடு தான் அந்த வேலையவே ஆரம்பிப்பாங்க. ஏன்னா கடவுளுடைய அந்த வேஷத்தை போடுறது சாதாரண விஷயம் கிடையாது. இது அழகுக்காண்டியோ ஒரு வியூஸ் கிடைக்கணுன்றதுக்காண்டியோ செய்கிற செயலே கிடையாது. அது ஒரு புனிதம். நிறையா திருவிழாக்களில் பார்த்துருப்பீங்க, முக்கியமாக தசரா. நம்ம ஊர்லேயும் நிறையா இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வேஷம் போட்டவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கலைஞர்களை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா தெரியும். இதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இத்தனை நாள் விரதம் இருக்கணும், என்னென்ன சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, எந்த மாதிரி நடந்துக்கணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் மீறி ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா, அதாவது கடவுளின் சம்பந்தமான ஒரு விஷயத்தை நம்மளாக செய்கிறோம் அப்படின்னா அதற்கான தண்டனையை, அதற்கான முழு பலனை நம்ம அதில் அனுபவிச்சே ஆகணும். சாதாரணமாக துளசி செடியை சாதாரணமாக போய் யாரும் தொற்ற மாட்டாங்க. அதுக்கும் ஒரு சில வரைமுறைகள் இருக்குது. துளசி செடி யார் தொடலாம், யார் தொடக்கூடாது, அது சாதாரண செடி கிடையாது. துளசி அப்படின்றது ஒரு மருத்துவம் மிகுந்த ஒரு கடவுளுக்கு படைக்கக்கூடிய ஒன்று. அந்த ஒரு செடியை தொடுறதுக்கே நம்ம அவ்வளோ விஷயங்களை ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் இந்த யூடியூபர்ஸ்லாம் பண்ணுற வேலை எல்லாம் இப்போ கடவுளுடைய சாபத்தை பெற்றுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை பேர் சாமி வேஷத்தை போட்டு என்னென்ன செய்யறீங்க எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் சாதாரணமாக நினச்சி போடுற ஒரு வியூஸ் கிடைக்கும், நம்மளுக்காக சப்ஸ்கிரைபர் ஏறும், நம்மளுடைய வீடியோக்கள் போக போக நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும்னு நினச்சி நீங்கள் போடுற வீடியோக்கள் உங்களை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுன்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க. தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும். நாடக கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், மேடை கலைஞர்கள் எல்லாருமே கோவிலுக்குள்ளே போகும்போது எந்த அளவுக்கு ஒரு தூய்மையான ஒரு விஷயத்தை கடைபிடிச்சு அந்த விஷயத்தில் முழுமையாக அவங்கள ஈடுபடுத்தி உள்ளே இறங்கி செய்கிறாங்களோ அவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிற விஷயம். நான் சொல்கிறதுல எதுவுமே தவறு இருந்தது அப்படின்னா தாராளமாக எனக்கு நீங்கள் பதில் கூறலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு உளியை எடுத்து ஒரு கோவிலில் ஒரு இடத்துல செதுக்கிறதா இருந்தால் கூட, ஒரு பேர் பாதத்தை பதிக்கிறவனாக இருந்தால் கூட கடவுளை மேலேருந்து கீழே வரைக்கும் வணங்கிக்கிட்டு எனக்கு அந்த வேலையை முழுமையாக செய்கிறதுக்கு எனக்கான அனுமதியை கொடு அப்படின்னு கேட்டுட்டு தான் அந்த வேலையை தொடுவாங்க. கடவுள் எதை ஏற்றுக்குவார்ன்றதுக்கும் வரமுறை இருக்குது. ஒரு குளிக்காத ஒரு பக்தன் அவங்கிட்ட தூய்மையே இல்லாட்டியும் மனசு சுத்தம் இருந்தால் அவனை ஏற்றுக்குவார். நீங்கள் என்னதான் சென்ட் அடிச்சுக்கிட்டு கோடிக்கணக்கில் பணத்தை கொண்டு போய் கொட்டினாலும் நீங்கள் செய்த பாவத்துக்கு
நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். கடவுள் நம்மளை பார்க்குற விதமே அதுதான். இவன் இதை செஞ்சால் இவனுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த நிறையா பேர் மறந்துட்டு திரியிறீங்க. கடவுள் அதற்கான முடிவையும் சீக்கிரம் கொண்டு வருவார். ஆட்டம் எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு ஆட்டம் போடுறோமோ அவ்வளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதுக்குரிய தண்டனையும் நம்மளுக்கு கிடைக்கும். கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவனை கூட நம்பிடலாம், கடவுள் இருக்காருன்னு சொல்கிறவனையும் நம்பிடலாம். ஆனால் நான் தான் கடவுள்னு ஆடுறான் பாரு, எண்ணி வச்சுக்கோங்க, கடவுளின் ஆட்டம் ஆரம்பிக்கும்.